Hello friends, welcome to GV's Home Cooking. இன்னைக்கு நாம simple and tastyயான breakfast recipe bread upma எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யிறதுக்கு 10 minutes தான் ஆகும். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First இதுக்கு ஒரு தக்காளி, கொஞ்சமா இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சு வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் 8 பிரெட் எடுத்துக்கிட்டேன். எல்லா பிரெட்லயும் ரெண்டு பக்கம் பட்டர் சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கம் டோஸ்ட் ஆனதும் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் உப்மா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு சில்லியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு கேரட் சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட்டு. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட் அதை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வேகிறதுக்காக சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம், ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். அவ்வளோதான். இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட் துண்டுகளை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச பிரெட் துண்டுகளை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு மசாலாவும் ப்ரெட்டும் நல்லா ஒன்றாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியாக ஃப்ரெஷ் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்கள். இது ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா GV's Home Cookingக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.